1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. மேலும் உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியலை அப்படின்னு கெஸ்டாக வந்த பவுல் சொல்லலை. அந்த சபையை கிறிஸ்துவுக்குள் உருவாக்கின, என்ன சொல்லணும்னா கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்த பவுல் சொல்லுகிறார். அந்த சபைக்கு வரத்துக்கு ஒரு குறைவில்லை. மற்ற நம்ம இன்று வரை காண்கிற எல்லா சபைகளை காட்டிலும் அதிகமான, என்ன சொல்லணும்னா ஆவிக்குரிய யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் தான் இவர்கள். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். எல்லா வரம், என்னெல்லாம் வரம் உண்டோ அது அத்தனையும் இந்த சபையில் வெளிப்படுகிறது. அப்படி இருந்தும் பொதுவாக வரம் பெற்ற 1-2 வரம் பெற்றாலே அவ்வளோதான், போஸ்டரில் தான் வரும் இல்லை ஆவிக்குரிய வரம் பெற்றவர்கள். இடையில ஒரு நோட்டீஸ், கன்வென்ஷன் நோட்டீஸ் வந்துச்சு. அதில் போடப்பட்டிருந்தது ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர். பார்த்து மொத்த வரத்தையும் இவர் வாங்கிட்டாருன்னா நமக்கெல்லாம் ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர். அப்போ இந்த சபைக்கு எல்லா வரமும் இருந்துச்சு. அப்படி இருந்தும் பவுல் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஆவிக்குரியவங்கன்னு எண்ணவே முடியல, எண்ணி பேசக்கூடாமல் உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்படிதான் பேச வேண்டி இருக்கிறது. ஆமாம். ஏன் அப்படின்னா அதுக்கு கீழவே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. ஒரு மாம்சத்துக்குரியவனுக்குள்ளே என்னென்ன காணப்படுகிறதோ அது அனைத்தும் சபைக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே காணப்படுகிறபடியால் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்வதல்ல, எண்ண கூட முடியவில்லை அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். ஆமாம். இந்த பைபிள் ஸ்டடியாக நம்ம இதை எடுக்கிறபடினாலே நாம் அதிகமாய் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை முன்வைத்து நாம் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பது தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். இந்த நாளில் நல்ல கவனிங்க. முதலாவது ரோமர் 8:8 வாசியுங்கள். ரோமர் 8:8. தேங்க்யூ ஃபாதர். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்துக்குரியவனா இருந்து மாம்சத்துக்கு உட்பட்டு காணப்படுகிற எந்த ஒரு செயல் கூட தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லும்போது மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள். மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின. அது என்ன மாம்ச கிரியைகள் என்ன? கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் ஏறக்குறைய 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் 17 காரியங்கள். இதில் எந்த ஒரு காரியம் நம்ம வெளிப்பட்டாலுமே நம்ம யார் தான்? மாம்சத்துக்குரியவர்கள். ஆமே, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அந்த 17 காரியத்தை சும்மா அப்படி வாசித்து விடலாமா? அவிபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், ஆமென், விக்கிரகாராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கோபங்கள்லாம் இருக்கு. கோபம் இல்லாத மனுஷன் உண்டா? ஆமென். நம்ம ஒவ்வொரு
வசனமாய் தியானிக்க தேவன் நம்மை உருவாக்குவாராக. அப்போ மாம்சத்துக்கு உரியவர்களாய் காணப்படுகிறவர்கள் ஒரு நாள் மாம்சத்துக்குரியவனாக இருந்து ஆராதிக்க முடியும். மாம்சத்துக்குரியவனாக இருந்து சர்ச்சு சர்வீஸ் அட்டன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். மாம்சத்துக்குரியவனாக இருந்துட்டு பிரசங்கம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? அதுதான் கேள்வி. சபை என்பது நாம் நம்மை பிரியப்படுத்த கூடுகிற இடமல்ல. நம்மை ரட்சித்த தேவனை பிரியப்படுத்த நாம் ஒன்றாய் கூடுகிற இடம்தான் சபை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு பிடிச்ச பிரசங்கம், எனக்கு பிடிச்ச ஆராதனை, அப்படி அல்ல. இந்த மைண்ட் செட் முதல்ல மாறணும். நான் என்னை பிரியப்படுத்த கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா, கொஞ்ச நேரம் அப்படி இருந்து அவங்க பாட்டு கேட்டாலே அப்படிப்பட்ட ஆமென். நம்ம தேவ சமூகத்தில் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம அந்த ஒரு பார்வையோடு மட்டும் நம்ம சபை கூடவே கூடாது. அவர் வருவார். 2 பேர் அவர் நாமத்து நிமித்தம் கூடுகிற இடத்துல அவர் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் இருக்கிற இடத்துல நான் வர்றேன். அவர் இருக்கிற இடத்துல நான் வருவது, நான் இருக்கிற இடத்துல அவர் என்னை பிரியப்படுத்தினது போல, என்னை மகிழ்வித்தது போல, அவர் இருக்கிற இடத்துல நான் அவருக்கு பிரியமான, அவருக்கு மகிமையான ஆராதனை ஏறெடுக்கும்படிக்கு சபையாய் கூடுகிறோமே. அந்த கூடி வருதலுடைய நோக்கத்தையும் பிரதானத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பிரியப்படுத்த, அப்போ அந்த இடத்துல நான் இருக்கணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் நான் மாம்சத்துக்குரியவனாக இருந்து அவரை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு உள்ள பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிற, தியானிக்க போகிறது மாம்சத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்குள்ள வித்தியாசங்கள். நான் வேறு எதையும் எடுக்க போகிறதில்ல. சீஷர்களுடைய 2 வாழ்க்கை பகுதியை வைத்தே நம்மளால் பார்க்க முடியும். மாம்சத்துக்குரியவனுடைய ஆவிக்குரியவனுடைய வித்தியாசங்கள். இது நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதை நம்ம வச்சு பார்க்கும்போது தெரியும், நான் எந்த மட்டும் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்பதை நாம் இதை வைத்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எதுக்கு இதை இப்படி முன்வைக்கிறதுனா, நீங்கள் ஆவிக்குரியவங்க அல்லது நீங்கள் மாம்சத்துக்குரியவங்க என்று சொல்லி காட்டுவதற்கல்ல, மாறாக ஆண்டவர் நான் இவ்வளவுக்கு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன்பா, என்னை இந்த ஆவிக்குரியவனாக என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாக நாம் நம்மை வைத்து பார்க்கும்போது இந்த வசனம் என்கிற கண்ணாடி நமக்கு காட்டி கொடுக்கும், நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா. ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்றால் கர்த்தருக்குள் இன்னும் தாழ்மைப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இல்லை நாம் மாம்சத்துக்குரியவர்களாக தான் இருக்கிறோம் என்றால் இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாக நின்று தேவனே என்னை சுத்திகரியும். ஆமே, நம்முடைய பிள்ளைகளை எடுத்து சொல்லுவோம். ஆமேன். ஏசாயா ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று தன் பிள்ளைகளை எடுத்து சொன்ன போது, ஆமேன், அவனை தொட்டு சுத்திகரித்த கர்த்தருடைய கிருபை இன்றும் நம்மை சுத்திகரித்து உருவாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதற்கு தான் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் நிருபத்தை எழுதி கொடுக்கிறார். சபை உணரணும். பொதுவாகவே எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஜபிச்சு ஒரு காரியம் நடந்துட்டு அல்லது நம்ம சொல்லி ஒரு காரியம் நடந்துட்டுன்னா நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம அறியாமலே நமக்குள்ள உக்காந்துரும். நம்ம ஜபிச்சு ஒரு காரியம் நடந்துட்டு அப்படின்னா நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு அதாவது நான் சரியா இருக்கிறதுனால என் ஜபத்துக்கு என்னாச்சு பதில் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம அறியாமலே நம்ம மனசுல ஒட்டிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் பல நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நாம் பண்ணுற பல தவறுகளை உணரக்கூட விடாதபடிக்கு தடுக்கிறது. தேவன் நம்முடைய நியாயங்களின்படி அல்லது நம்முடைய நீதிகளின்படி மாத்திரம் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அல்ல, தேவன் இரக்கங்களின்படியும் பதில் தருவார். பல நேரம் தானியேல் எப்படி ஜெபிக்கிறான், எங்கள் நீதியை நம்பி நாங்கள் கேட்கவில்லை, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை நம்பி கேட்கிறோம். அதே வேளையில் தேவன் இரக்கங்களின்படி பதில் தருவார் என்று சொல்லி அநியாயத்தை தொடர்ந்து துணிகரமாய் செய்துவிட்டு ஜெபத்தை கேட்கிறவரேன்னு உட்கார்ந்திருந்தா தேவன் கண்டுக்கவே மாட்டார். இதனுடைய 2 சைடையும் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். என் ஜெபத்துக்கு பதில் வந்ததுனால நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படி அல்ல.
தேவன் என்னில் பிரியமா இருக்கிறார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற எண்ணம் தான். ஆண்டவர், இந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் அசதியா இருந்துடக்கூடாது. பாருங்க, ஆமென். யோசுவா எரிகோவை பிடிக்க தன்னால் எவ்வளவு ஆயத்தமாக முடியுமோ ஆயத்தமாகி 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 நேராக போய் எரிகோவில் போனான். எரிகோவை பிடிச்சிட்டான். அடுத்தது நேராக ஆயி என்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆயத்தமானதாக சொல்லவில்லை. ஏன்னா எரிகோவை ஆயி பட்டணத்தை கம்பேர் பண்ணும்போது அவ யோசுவா என்ன நினைச்சார், அங்கே அந்த ஆயத்தம் இதுக்கும் சேர்த்து போதுமானது, அந்த பரிசுத்தம் இதுக்கும் சேர்த்து போதுமானது. அந்த பரிசுத்தம் எந்த பரிசுத்தம்? எரிகோவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா ஜனங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன பார்க்காம சொல்ல முடியுமா யாருக்காவது? எரிகோவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா ஜனங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். அடுத்த நாள் அற்புதம் நடந்தது. அதே போல ஆயி பட்டணத்தை பிடிக்க இந்த கமாண்ட் வரவில்லை. ஒருவேளை நினைத்திருக்கலாம் அந்த பரிசுத்தம் போதுமானது, அன்னைக்கு நம்ம பரிசுத்தப்படுத்தணும், அதுவே போதுமானதுன்னு வந்தாங்க. வந்து பார்த்து ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்தோடினார்கள். யோசுவாவுக்கு தாங்க முடியல, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு விழுந்து கிடந்தான். என்னுடைய கேள்வி, பைபிள் சைடில் சில கேள்வியெல்லாம் கேட்பேன் பிரைஸில். என்ன கேள்வி அப்படின்னா, யோசுவா ஏதாவது தப்பு பண்ணாரா? இல்லை. குட். தப்பு பண்ணது யாரு? ஆகா. நஷ்டம் யாருக்கு? சரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா யார் நிக்கிறா? யோசுவா. தப்பு பண்ணது யாரு? ஆகா. நஷ்டம் யாருக்கு? யோசுவாக்கு. அப்ப நஷ்டம் யாருக்கு? அப்ப யார் தான் விழுந்து கிடக்கணும்? யோசுவா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் ஒருவேளை துணிகரமா தப்பு பண்றவங்க இருக்கலாம், கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்றவங்க இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு பிரதிநிதியை கர்த்தர் வச்சிருப்பார். யோசுவா தப்பு பண்ணா மட்டும் இல்லை யோசுவா விழுந்து கிடக்க வேண்டியது, ஆகான் தப்பு பண்ணாலும் யோசுவா தான் விழுந்து கிடக்கணும். நம்முடைய வேல்யூவை புரிஞ்சுக்கணும். அது இவங்களெல்லாம் திருத்த முடியாது. நோ. கர்த்தருடைய ஸ்தானாபதி யாருக்கிட்ட வந்து நின்னான் தெரியுமா? கர்த்தருடைய ஸ்தானாபதி யாருக்கிட்ட வந்து நின்னார்? ஆகான் கிட்ட வந்து நின்னாரா? யோசுவா கிட்ட வந்து நின்னாரா? யோசுவா கிட்ட. ஆமென். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன் என்றால், அன்னைக்கு எல்லாம் ரைட் சரி பண்ணிட்டோம்ல அப்படி சொல். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அந்த அசதி மட்டும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் இன்னும் 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 இந்த அனுபவம் தேவை. நான் எந்த அளவுக்கு இன்னும் மாற்றப்பட வேண்டி இருக்கிறது, நான் எந்த அளவுக்கு மாற வேண்டி இருக்கிறது, அதற்கு தான் நம்ம வேதத்தை எடுத்து தியானிக்கிறோம். நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், எடுக்க வேண்டாம், 8-9 அதிகாரங்களில் பார்க்கும்போது தெரியும். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து புத்தகத்தை விரித்து வாசித்த போது ஜனங்கள் எல்லாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதன்படி என் வாழ்க்கை இல்லையே, பிரமாணம் ஒன்று சொல்லுது, என் வாழ்க்கை வேறுண்டா இருக்கிறதேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்த போது, ஆமென், அவங்க சொல்றாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அப்போ இந்த வேதம் என்பது நம்முடைய பிழைகளை சுட்டி காண்பிப்பது, நம்மை குற்றப்படுத்துவதற்கல்ல, நம்முடைய குற்றங்களை நீக்கி நம்மை மாசற்றவர்களாய் அவருக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு தான் இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த பைபிளை பார்த்தது உலகத்தில் அதிகமானோர் எதிர்த்த புத்தகம் எது தெரியுமா? பைபிள். ஒரு புத்தகத்துக்காக நிறைய இரத்த சாட்சிகள் விழுந்துச்சுன்னா அது எதுக்கு தெரியுமா? இந்த பைபிள். இந்த வேதம் வந்த ஆரம்பத்தில் எதிர்த்தவர்கள் அதிகமானவர். ஏன்னா இது ஆரம்பத்தில் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னாடி இந்த நியாயப்பிரமாணம், அந்த ஆகமங்கள், பிரமாணங்கள், சங்கீதங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல யாருக்கு மட்டும் இருந்துச்சு? இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு அது புறஜாதிகளுக்கும் கொண்டு போகப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது. ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கு பின்பதாக ஒரு இரத்த சாட்சி உண்டு. ஆமென். ஒரு காலத்தில் அத்தனை விரோதிகள் எழும்பினார்கள், பைபிளை கிழித்தார்கள், எரித்தார்கள். ஆனால்
அவர்களை எல்லாம் கர்த்தர் பைபிளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் செல்லத்தக்கதாய் இந்த பைபிள் அவர்களை மாற்றினது. ஆமென். அதிகமான பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரே புத்தகம் கர்த்தருடைய வேதாகமம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல எழுதி ஒருத்தங்க படிச்சது நிமித்தம் எத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் சொல்லிய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பைபிளை எடுத்து கையில உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். இதை நாம வாசிக்கும் போது இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்பவுமே பைபிள் படிக்கும் போது இது ஒரு கண்ணாடியாய் முன்வைத்து, ஆமென். சில பார்த்துருக்கீங்களா, நல்லா மெடிடேஷன் டைம் வார்த்தையெல்லாம் ஆண்டவர் எனக்கே பேசினார் அப்படிவாங்க. மெசேஜ் டைம்ல டான் விழுற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு அந்த சிஸ்டர் வராமல் போயிட்டாங்க. ஏன்? அந்த சிஸ்டருக்கே தான் இன்னைக்கு அவ்வளோ வார்த்தையும். ஆமாம், ஒரு நாள் இல்லை. நான் கண்ணாடி முன்னாடி நின்னா அந்த கண்ணாடியில் என் மூஞ்சி தான் தெரியும். ஆமென். நான் திருந்தணும். நான் என் கண்ணில் இருக்கிற என் கண்ணில் உத்திரம் இருக்கான்னு பார்க்க தான் நான் இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணணுமே தவிர, இதில் என் சகோதரன் கண்ணில் இருக்கிற ஏதாவது திரும்பு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்படி தேடக்கூடாது. காரணம், பைபிள் என்ன சொல்லுகிறது? எழுத்து கொல்லும். இதை சரியே ஹேண்டில் பண்ணலன்னா அவ்வளோதான். பிரமாணத்தை கல்லாய் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்திரீயை முன்னிறுத்தி எரியறதுக்கு ஆயத்தமானாங்க. ஆனால் அதே பிரமாணத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பமா எடுத்து அவளுக்கு கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆவிக்குரியவனுக்கு மாம்சத்துக்குரியவனுக்குள்ள வித்தியாசம் என்ன? லூக்கா 9வது அதிகாரத்தில் ஒரு 3 சம்பவங்களும், நேரம் இருந்தால் அதோடு கூட இன்னொரு சம்பவத்தையும் சொல்லி அந்த வித்தியாசத்தை வேத வெளிச்சத்தின்படி காட்டித்தர விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது வாசிக்கலாம். 9வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம். லூக்கா 9:46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. ஒரு மாம்சத்துக்குரியவனுக்குள்ள என்ன உண்டாகும் அப்படின்னா, மற்றவர்களை விட நான் தான் பெஸ்ட், நான் தான் பெரியவன் என்கிற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். இவனை விட நான் பெட்டர், இவனை விட நான் பெஸ்ட், இவங்க பிரேயர் லைஃபை விட என் பிரேயர் லைஃப் சூப்பர், இவனை விட நான் சிறந்தவன். இந்த எண்ணம் எப்பவுமே இருக்கும். இந்த நினைவு தான், இந்த நினைவு இருக்கிற இடத்துல எல்லாம் வாக்குவாதங்களும் சண்டைகளும் எப்போ இருந்துட்டே இருக்கும். அது ஃபேமிலி ஆகட்டும், அது பிள்ளைகளுக்குள்ள ஆகட்டும். நம்ம சபையை குறித்து பார்க்கிறதுனால சபைகளுக்குள்ளே இந்த எண்ணம், என் ஸ்தானம், என்னுடைய இடம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அது வாக்குவாதங்களை பிறப்பித்து கொண்டே இருக்கும். யோவானை விட நான் தான் பெஸ்ட், யாக்கோபை விட நான் தான் பெஸ்ட், என் சகோதரன் அந்திரேயா விட நான் தான் பெஸ்ட். இப்படிப்பட்ட எண்ணங்கள் வாக்குவாதங்களை பிறப்பிக்கும். இந்த எண்ணம் உடையவனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய முந்தின வசனத்தை வாசியுங்கள். 45. அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அதுவும் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 44வது வசனம். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். கவனமாய் கேளுன்னு சொன்னதுக்கு அப்புறமோ 45வது வசனம், அவர்கள் இந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. கவனமா கேட்டோம், வசனத்தை புரிய முடியல. ஏன் முடியல? நீயா நானாங்கிற எண்ணம். மாம்சத்துக்குரியவனாய் காணப்படுகிறவனுக்கு வசனத்தை கிரகிக்க முடியாது. இத்தனைக்கு இயேசு சீஷர்களிடத்துல, இயேசு யார்கிட்ட ஓமையா பேசினார்? ஜனங்க கிட்ட. சீஷர்களிடத்துல எப்படி பேசினார்? டைரக்டா. அப்படி ஜனங்கள்கிட்ட ஓமையா பேசினதை கூட சீஷங்க கிட்ட தனியா இருக்கும்போது என்ன பண்றார்? விவரித்து காண்பிக்கிறார். இங்கே சொல்றார், மனுஷகுமார் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு அவ்வளோ ஓப்பனா சொல்றார். கவனமா கேளுங்க. இதை 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த காரியத்தை சொல்லும் போது திரும்ப திரும்ப சொல்ல, கவனமா கேளுப்பா, கவனமா கேளு.
ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது ஐயோ நாங்கள் இவரை நம்பி இருந்தோமேன்னு சொல்லி நீ விட்டு போயிடக்கூடாது. அதனால கவனமாக கேளு. பட் அவங்களால அதை அறிந்து கொள்ள முடியவில்லை, வார்த்தையை கிரகிக்க முடியவில்லை. எளிதாய் சொல்லப்பட்ட வார்த்தையை கூட மாம்ச எண்ணம் நிறைந்திருக்கிறவனால கிரகிக்க முடியாது. இவ்வளவு அவர் சீரியஸா பேசிட்டு இருக்கிறார். இங்க இவங்களுக்குள்ள ஃபைட்டு, நம்மளில் யார் பெரியவன் யார் பெரியவன். ஏன்னா அவர் ராஜ்யம் சொன்னதும் இவங்க மாம்சீகமா என்ன 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 நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருக்கிற எருசலேம் ரோமுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஓகே, ஆண்டவர் மேசி இவர் வந்துட்டார், இவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த ரோம் கண்ட்ரோல்ல இருந்து அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்து அவர் ஆளுகை செய்வார். அப்படி ஆளுகை செய்யும்போது அதனால தான் யோவான் யாக்கோபுடைய தாயார் வந்து மெதுவா இயேசுவின் இடத்துல வந்து என்ன ஃபர்ஸ்டே சீட்டு போடுவாங்க. என்ன சீட்டு போடுவாங்க, அப்படி நீ ராஜ்யத்தில் இருக்கும்போது என் பிள்ளை ரைட்ல, என் பிள்ளை ஒரு ஆள் செக்ரட்டரியா இருக்கணும், இன்னொரு ஆள் ட்ரெஷரரா இருக்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, நீங்க என்ன ராஜ்யத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன ராஜ்யத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஹalleluya, thank you father. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆளுங்க இந்த பிடியில இருந்து அவர் மீட்பார். இயேசு கிறிஸ்து ஃபைட் பண்ணி மீட்பார்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக அடி வாங்குறாரு. நிறைய பேருக்கு புரியவே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறார், அது பேர் ஒப்பு கொடுக்கப்படுவார், அடிக்கப்படுவார். ஆனா அவங்களால அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை தெரியுமா? அவர்களுக்குள்ளே மாம்ச எண்ணம் ஓங்கி இருந்துச்சு. நம்மில் யார் பெரியவன்? ஆமென். வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க தேவன் சபையிலே கொண்டு வருகிறார். வாக்கு தத்தங்களை கேட்கும்படி கொண்டு வரப்பட்டவன் இப்போ வாக்குவாதம் பண்ணுகிறவனாய் மாறுகிறான். நாம் பெரியவனா நீ பெரியவனா, இந்த எண்ணம் எனக்குள் இருந்தாலும் என்னிலிருந்து வாக்குவாதங்கள் பிறக்கும். அது யாரா இருந்தாலும் சரிதான். நம் சாதாரண மாணவர்களை எல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறோம். தூண்களா எண்ணப்பட்ட கேபா உண்டு, அதுல யோவான் உண்டு, யாக்கோபு உண்டு, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அவங்க லைஃபோடைய ஆரம்ப ஸ்டேஜ். ஏன்னா மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதா? யார் பெரியவன்? அப்போ 12 பேருக்குள்ளே அடிதான் நடக்குது. தூரத்துல இருந்து பார்த்தா இயேசு கூட 12 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 12 பேரும் சேர்ந்து தான் ஒரே படகில் தான் பயணிப்பார்கள். ஆனால் எண்ணங்களை எடுத்து வைத்து பார்த்தால் 12 படகுல அவங்களுடைய நினைவுகள் இருக்கிறது. அவருடைய நினைவின் தோற்றங்கள் ஆளுக்கு ஒரு போட்ல போயிட்டு இருக்கு. பட் பிசிக்கலா பார்த்தா ஒரே போட்ல இருக்கிறாங்க. ஆனால் எண்ணங்கள் இவனை விட, அந்த யோவான் யாக்கோபுடைய தாயார் வந்து சொன்னதும் மற்ற சீஷர்கள் வந்து சரி இருந்துட்டு போட்டு இல்ல, எரிச்சல் அடைந்தார்களாம். அவங்க எரிச்சல் அடைந்தாங்களாம். மாம்சத்துக்குரியவன் மற்றவர்களை இவனை விட நான் தான் பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேனாலே அதன் அர்த்தம் என்ன? நான் அவனை எப்படி பார்க்கிறேன்? அற்பமாய் பார்க்கிறேன். ஜீசஸ். இப்ப நானும் என் தம்பியும் ஊழியம் பண்றோம். நான் வந்து இப்படி நினைக்கிறேன், என் தம்பியை விட நான் பெஸ்ட் அப்படி நான் என்ன ஆரம்பிச்சிட்டேனாலே அந்த செகண்டே நான் யாரா மாறுறேன் தெரியுமா? மாம்சத்துக்குரியவனா மாறுறேன். அப்படி நான் பெஸ்ட் அப்படி நினைச்சிட்டு நான் வந்து மைக் எடுத்து டான் அடிக்கிறேன், பிரசங்கம் அடிச்சு விட்டுட்டு மக்களும் சூப்பர்னு சொல்றாங்க. பட் பரலோகம் அந்த செய்தியை அக்செப்ட் பண்ணாது. நான் ஊழியம் செய்தேன் என்கிற கணக்கிலே அது வராது. மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான். தன்னை பெரியவனாய் காண்பிக்கிற நிலைதான் தன்னை மற்றவனை விட சிறந்தவனாய் காண்பிக்கிற நிலை. தன்னை மற்றவர்களை விட இவங்களை விட நான் பெஸ்ட், தன்னை மற்றவர்களை விட பெரியவனா காட்டுற நிலை. அப்படி செய்வாங்க தெரியுமா சிலர்? நான் சர்ச்சுக்குள்ளதான் சொல்லிட்டு இருக்கிறேன், வெளியே சொல்லி சர்ச்சுக்குள்ள அவங்க இப்போ ஒரு ஈஸியா புரிகிறது. ஒருத்தங்க ஒரு விருந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருந்து வச்சாச்சு, ரைட். அடுத்து வர்றது, பாஸ்டர் எனக்கு ஒரு விருந்து வைக்கணும். எதுக்கு? வெளியே என்ன சொல்லுவாங்க? அவங்கள விட நான் பெஸ்டா வைக்கணுங்கிற எண்ணம் அப்படி சொல்ல மாட்டாங்க, ரீசனை சொல்லுவாங்க. இதனால இதுக்கு ஒரு விருந்து வைக்கணும், ஓகே. பட் அவங்க மனசுல என்ன ஓடுது?
இவங்க என்ன போட்டாங்க? சிக்கன் போட்டாங்க. அப்போ நான் என்ன போடணும்? மட்டன் போடணும். நமக்கு என்ன பரவாயில்ல, நல்ல ஒரு மட்டன் கறி. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உள்ள இவருடைய நம்முடைய நினைவின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன? அன்னை அவங்க என்ன கேட்க விரும்புறாங்க? சாப்பாடு நல்லா இருந்துன்னு கேட்கவா விரும்புறாங்க? இல்ல, அன்னைக்கு போட்டதை விட இந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு அவங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. இந்த ஒரு வார்த்தை நேரா சர்ச்சுக்கு வர்றது. இதுதானே டியூப் புதுசா இருக்கு. அது சர்ச்சில் ஒரு பிரதர் வந்து வாங்கி தந்தாங்க. ஒரு மாசம் கழிச்சிட்டு, பாஸ்டர் ஒரு 10 டியூப் வருது பாஸ்டர். எதுக்கு? என் சர்ச்சுக்கு நான் 10 டியூப் வாங்கி போடணும் அந்த ஆசையா? இல்லை, அவங்க 1 போட்டா. நாம் எந்த எண்ணத்தில் ஒவ்வொரு காரியங்களை நடப்பிக்கிறோம் என்கிற அந்த நினைவின் தோற்றத்தை வைத்துதான் தேவன் மதிப்பிடுகிறார். ஆமென்லாம் இன்னைக்கு வராதுன்னு நல்லாவே தெரியும். நம்முடைய நினைவின் தோற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எந்த எண்ணத்தில் செய்யறோம் ஆண்டவருக்காக. பைபிள் என்ன இருக்கு? நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நம்ம எதை செய்தாலும் அவர் நாம மகிமைக்கென்று செய்யணும். எனக்கு ஆசை, ஆண்டவரே சர்ச்சுக்கு இப்படி பண்ணணும். அந்த ஆசையை தேவன் அங்கீகரித்து அதற்குரிய பலனை தேவன் தருவார். ஆனா தன்னை ஒரு பெரியவனாய் காண்பிக்க, மற்றவர்களை விட இந்த இடத்துல என்னை விட செய்யறதுக்கு வேற யாரும் இல்லைன்னு காட்டுறதுக்கு நான் ஒரு செயலை செய்வேனால் அந்த செயல் மனிதர்கள் பார்வையில் ஆச்சரியப்படுத்துவதாய் காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்படுகிற செயல் அல்ல. வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 3வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒருவரை ஒருவர் எப்படி என்னணுமா? சர்ச்சில், அதனால நான் நேற்று சொன்னேன் அல்லவா, சர்ச்சில் வந்து இருந்த உடனே நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஐயோ இவங்க போகிற சர்ச்சிலே என்னையும் கூட்டு வந்துருக்கீங்க ஆண்டவரே அப்படி கேட்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ளது தேவ சபையில் தேவ பெர்மிஷன் இல்லாமல் யாரும் வர முடியாது. நம்ம எப்படி ஆண்டவரே என்ன எப்படி கிருபையினால கொண்டு வந்தீங்களோ அப்படி தான் ஆண்டவர் அவங்கள கொண்டு வந்திருக்கிறீங்க. பரிசுத்தவான்கள் சபையில் அப்பா எனக்கு என்னையும் சேர்ந்து ஆராதிக்க வச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபித்து பழகணும். ஒருவரை ஒருவர் நம்ம மனத்தாழ்மையோட, அவன் பெஸ்ட். சர்ச்சில் வந்து இருந்தோன்னே என்னை விட இவங்க பெஸ்ட், என்னை விட பெஸ்ட். ஆமாம், இந்த ஒரு நினைவு வந்து நமக்கு இருக்கணும். இல்லைன்னு வீண் பெருமை வந்துடவே, வீண் பெருமையோடு ஒன்றையும் செய்யவே கூடாதான். பிலிப்பியருக்கு அவன் அதுவும் ஜெயிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுறார் பவுல். அதுவும் எவ்வளோ அப்போ அந்த ஒவ்வொரு வேடம் அது எவ்வளவு சபைக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் ஆவியானவர் நிர்பந்தித்து பவுலை கொண்டு எழுத வைத்தது. இது எழுது, சபைக்கு எழுது, ஒன்னே வீண் பெருமையில செய்யாதீங்க. நமக்கு பாபேல் கோபுரத்தை தேவன் தாறுமாறாக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க என்ன சொல்லி கட்டினாங்க தெரியுமா? தங்களுக்கு பேருண்டாக கட்டினாங்க. தங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, சபைக்குள்ள செய்யப்படுகிற காரியம் ஆமே அது தேவ மகிமைக்காக. நம்ம எதை செய்தாலும், நான் இதை ஆண்டவருக்காக செய்கிறேன். சர்ச்சில் ஒரு தூக்குறது விஷயத்துல இருந்து, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்குற விஷயத்துல இருந்து, எந்த ஒரு காரியத்தை நான் தேவ மகிமைக்காக செய்கிறேன். இந்த ஒரு எண்ணம் நம்ம நினைவின் தோற்றத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இவங்க எந்த மைண்ட் செட்டில் இதை செய்கிறான், இவங்க எந்த மைண்ட் செட்டில், இவங்க என்ன, இவங்களுடைய பர்பஸ் என்ன, இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். பாருங்கள், இயேசுவின் இடத்துல வந்து ஒவ்வொன்றா எல்லா கேள்விக்கும் இயேசுவிட்ட பதில் இருந்ததுனால தான் திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வந்தாங்க. ஆனால் ஒருத்தங்க எண்ணம் வேற, அவரை எப்படியாவது அகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்திருந்து என்ன சொல்லுவாங்க, ராயனுக்கு வரி செலுத்தலாமான்னு கேட்பாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இவர் இன்னொரு கேள்வியை வைப்பார். ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நானும் உங்களுக்கு சொல்லேன் அப்படிம்பார். ஏன்னா எண்ணத்தை
தெரியும். அவங்க கேட்கறது என்ன சொல்லுவார், அப்படி ஏதோ ஆன்சர் வாங்குறது மாதிரி கேட்பாங்க. இயேசு சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லேன் அப்படின்னு. ஏன்னா நினைவு வேற. நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கும்போது, நான் கூப்பிடும்போது அவர் எனக்கு சமீபமாய் வருகிறார். ஆனால் நான் கூப்பிடுவதற்கு முன்னே என்னுடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். 139வது சங்கீதம், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். 145வது சங்கீதம், நான் கூப்பிடும்போது எனக்கு அருகில் வருகிறார். நான் அதை ரெண்டையும் சேர்த்து தான் சேர்த்து வைத்து பார்க்கும்போது தெரியும், நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு கூப்பிடுறேன், என் நினைவு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தூரத்திலேருந்து முதல்ல அறிந்து, அதுக்கப்புறம் தான் என் கூப்பிடுதலை தேவன் அக்செப்ட், என் நினைவு அவருக்கு ஓகே ஆயிட்டுனா என் கூப்பிடுதலில் அவர் சமீபமாய் வருவார். ஆமென். என் நினைவு அவருக்கு ஓகே ஆகலைன்னா நான் என்னதான் கூப்பிட்டாலும் அவர் பக்கத்தில் வரமாட்டார். ஆமென். என் நினைவு அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நான் இருந்து ஜோம் பண்ணுறேன், அரை கதவை பூட்டிட்டு இருந்து ஜோம் பண்ணுறேன், இல்லை சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணுறேன், நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நினைவு தோற்றத்தை பார்க்கிறார். ஓகே. எனவே தான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் 66 கடைசியில், என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி என் நினைவின் தோற்றத்தை தூரத்திலிருந்து பார்க்கிறார். என் நினைவு எப்படிப்பட்டதா இருக்கிறது, இவன் எதற்காக இப்படி கூப்பிடுறான், இதனுடைய நோக்கம் என்ன, அது அவருக்கு ஓகே ஆயிட்டுன்னா நான் ஜெபித்து முடிப்பதற்கு முன்னே, எப்படி தானியேலின் ஜெபம், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கேப்ரியேல் தூதனை தேவன் வேகமாய் அனுப்பி பதிலை கொடுத்தாரோ, அப்படியே என் நினைவு தேவ சமூகத்தில் ஓகே ஆயிட்டுனா என் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார், தமது கிருபை என்னை விட்டு விலக்க மாட்டார். ஆமென். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், 1 hour சத்தம் போட்டாச்சு அவ்வளவுதான், இனி எல்லாம் நடந்துரும். அப்படி ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு இந்தியா என்னைக்கோ கரெக்டா இல்லையா? எவ்வளோ இதுவரை இல்லாத அளவுக்கு ஜெபங்கள் எல்லா சபைகளிலும் இருக்கிறது. இதுவரை வருஷம் போக போக ஜெபம் அதிகரிக்கிறதே தவிர குறையல். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா பதில் எங்கே இல்ல? நினைவின் தோற்றத்தை அவர் பார்க்கிறார். நம்முடைய நினைவின் தோற்றம், நம்முடைய நோக்கம் என்ன? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஆளை சொன்னால் அது காயமாயிடும், எங்களை சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். இப்போ நானும் தம்பியும் ஜாப் பண்ணுறோம். அவன் ஒரு 30 minutes ஜாப் பண்ணுறான், நான் ஒரு 35 minutes ஜாப் பண்ணிட்டேன்னு வைங்களாம். ஜாப் முடிச்சோன்னே நான் இப்படி டைம் பார்க்குறேன், பரவாயில்ல அவனை விட நான் 5 நிமிஷம் போச்சு. அந்த ஜெபம் அதோட, நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நான் எதுக்கு அப்போ ஆண்டவருடைய பார்வையில் எப்படி ரெக்கார்ட் ஆகுது? அப்போ நான் இவ்வளோ நேரம் இருந்து ஜெபம் பண்ணது எதுக்கு? அவன் எப்போ முடிக்கிறானோ அதை விட 1 நிமிஷம் கூட்டி, சில இந்த ஏலம் எடுப்பாங்கல்ல, அவங்க 10,000 வச்சா நான் 10,001. சரி, அவங்க 12,000 வச்சா 12,000. தன்னை பெரியவன் என்று காண்பிக்க செய்கிற எந்த செயலுமே மாம்சத்துக்குரியவனுடைய செயல். அவர் பெரியவர் என்று காண்பிக்க செய்யப்படுகிற எந்த செயலுமே ஆவிக்குரியவனுடைய செயல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாம்சத்துக்குரியவன் தன்னை பெரியவன் என்று காண்பித்து அடுத்தவனை தாழ்த்துவான். ஆனா ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? இந்த புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள்? சில பார்க்குறேன், இது தெரிஞ்சிருந்தா நான் ஆன்லைன்லேயே பார்த்துருப்பேன். புதிய ஏற்பாட்டில் மொத்த புஸ்தகங்கள் எத்தனை? 27. அதில் அதிக புத்தகங்கள் எழுதினது யார் சொல்லுங்க? பவுல். அந்த பவுல் என்ன சொல்லியிருக்கலாம்? என்ன பெரிய பீட்டர், என்ன பெரிய பீட்டர், என்ன பெரிய ஜான், என்ன இயேசுவோடு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எழுதுனது, பேதுரு எழுதுனது மொத்தம் 2, யோவான் எழுதுனது மொத்தம் 5. பத்தியா, நான் அப்படி சொல்லியிருக்கணும்ல. ஆனால் பவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 9வது வசனம். தேங்க்யூ. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? அப்போஸ்தலரில் பெரியவன் யாருன்னு கேட்டால் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்?
பவுல். ஆனா பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். அப்படி இருக்க பவுலால் மாத்திரம் எப்படி இந்த 14 நிருபங்கள் எழுத முடிந்தது? ஒன்றே ஒன்றுதான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் ஆமென் உயர்த்தப்படுவான். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்க பேக்ரவுண்டு தெரியுமா? முடிஞ்சு. நான் சிறியவன். தொடர்ந்து வாசிங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? நான் சிறியவன் சொல்லிட்டு விட வேண்டியதுதானே? அடுத்த வார்த்தை, அந்த பெயர் பெறுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ஐ அம் அன்வொர்த்தி பர்சன். நான் தகுதி உள்ளவனே கிடையாது. அடுத்த வசனம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எந்த வசனம்? அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் சொல்லுகிறான். அவர்கள் எல்லாரை விட நான் சிறியவன். ஆமென். தங்களிலும் மேன்மையா எண்ணணும். தன்னை விட என்னை விட பெஸ்ட். ஏன் பெஸ்ட்? என்கிட்ட இல்லாத ஒரு கிருபையை ஆண்டவர் அவங்ககிட்ட வச்சிருக்கிறான். அதே மாதிரி என்ன சபையில பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறவங்க ஏன் சபை கூடி ஜெபிக்கணும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் தெரியுமா? நம்ம என்ன, நம்ம பல எல்லா காரியத்தையும் சொல்லக்கூடாது. அன்னாள் அன்னாள் இருதய சில காரியத்தை சீக்கிரம், சில காரியங்களை நம்முடைய பிரேயர்ல இந்த 3 செட் இருக்குங்க. சில காரியத்தை சபையா சேர்ந்து தான் ஜெபிக்கணும். அப்போதான் அது அந்த ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலம் உள்ளதா இருக்கும். அந்த காரியத்தை சபையா சேர்ந்து தான் ஜெபிக்கணும். அதை ஒருவருக்கு ஷேர் பண்ணணும். அதனால தான் அப்படிப்பட்ட ஜெபத்தில் ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் ரொம்ப பாக்கியவான்கள். நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த குறிப்பு சொல்லும்போது நான் சிலரை நோட் பண்ணுறேன். அவங்க கடைன்னு அந்த பேர்லாம் எழுதுறதை பார்த்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அந்த பேர்லாம் எழுதி வச்சு, சிலர்லாம் பாருங்கள், லாஸ்ட் இயர் 6 மாதத்துக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு சொல்லியிருப்போம். சொல்லிட்டு நம்ம ஜெபித்து விட்டுருப்போம். நானே மறந்துருப்பேன். கேட்பாங்க, பிரதர் அந்த சிஸ்டர் இப்போ எப்படி இருக்காங்க? எந்த சிஸ்டர்? அது ஒரு 8 மந்த்ஸுக்கு பேக்கு. சார் அவங்க பேர் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? நான் டெய்லி மார்னிங் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்கும்போது அப்படி இந்த ஒரு growth, இந்த ஒரு வளர்ச்சியை சபையில பார்க்கும்போது ஊழியம் செய்யறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆமென். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் வேற இல்லை. அது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பாஸ்டர்ட்ட சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, ஊழியர்கள்ட்ட சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. அதை ஊழியர்ட்ட சொல்லி ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் மேல சீக்கிரட்டா சில காரியங்கள் இருக்கிறது. அதை சீக்கிரட்டா தான் சொல்லணும். என்ன? சில அந்தரங்க காரியங்கள் இருக்கும். அந்த காரியத்தை அரைக்கதவை பூட்டி தான் சொல்லணும். அதை போய் இந்த பாவ மன்னிப்பு மாதிரி போயிருந்து பாஸ்டர்ஸ்டெல்லாம் போய் சொல்லக்கூடாது. அது தப்பு. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, பாஸ்டர்ஸ் அவங்க இருக்கிறதும் இதில் தான் இருக்கிறாங்க, மாம்சீகத்தில் தான் இருக்கிறாங்க. அவன் மாம்சீகமாக அவங்க எண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனால முடிஞ்சதில்லை. எந்த காரியத்தை எப்படி சொல்ல? இப்போ இந்த காரியத்துக்கு சபையில் இப்போ ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறது, அல்லது ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது, அது சபையில் சொல்லி ஜெபிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏவுதல் வரும்போது சபையில் அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும். அநேகருடைய ஜெபம் மிகுந்த பலம் உள்ளது. அந்த நேரத்தில் ஒருத்தங்க சும்மா அப்படி அவங்களுக்காக நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த காரியம், நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்காக ஜெபிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் ஆண்டவர் வச்சிருப்பாங்க. ஆமென். பவுல்கிட்ட கொரிந்து பட்டணத்தில் இருந்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்ப அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எலியா செட் பண்ணல தனக்காக ஜெபிக்கிறதுக்கு 7000 பேரை, கர்த்தர் செட் பண்ணினார் எலியாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு 7000 பேரை. ஏன்னா எலியா நிக்கிறது தனக்காக அல்ல, ஜனத்துக்காக நிற்கிறான். ஜனத்துக்காக ஜெபிக்கிறான். ஜனத்துக்காக தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவனுக்காக தேவன் 7000 பேரை ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதே போலதான் தேவ பாரத்தை உள்வாங்கி தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக, ஜனத்துக்காக ஒருவன் அறை கதவை அடைத்துக் கொண்டு ஜெபிக்கும் போது அவனுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும்படி தேவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவார்.
அது நீங்க எந்த பட்டணத்தில் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். அப்ப மற்றவர்களை மேன்மையா எண்ணணும், மற்றவர்களை பெருசா எண்ணணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதனால தான் இவனுக்கு இப்படி ஆச்சு, ஒரு நாளும் எடுத்ததும் ஒருத்தங்களை நியாயம் தீர்க்க கூடாது. நிதானமா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது சில நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துறதை என்ன செய்யணும், உடனே நான் அவங்கள்ட்ட சொல்லணும். இப்படி ஆண்டவர் ஜெபிக்கும் போது இப்படி காட்டினாங்க, இப்படி உணர்த்தினார், அதை அவங்கள்ட்ட சொல்லணும். இது அதை விட்டுட்டு அவங்கள தள்ளி மீதி எல்லார்ட்டையும் அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண சரியாகாது. ஏன்? அவங்கள்ட்ட ஒரு கட்டு இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஆண்டவர் காட்டினார். ஆண்டவர் ஏன் அதை உங்கள்கிட்ட காட்டணும்? அடுத்து நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். எதுக்கு ஆண்டவர் காட்டணும்? அந்த கட்டை உடைக்கிறது. சீஷர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? பக்கத்து கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருப்பதை காண்பி. எதுக்கு ஆண்டவர் அதை காட்டுறார்? எதுக்கு சீஷர்கள்ட்ட அந்த கட்டப்பட்ட கழுதையின் கட்டை காட்டுறார்? அவிழ்க்கிறதற்கே அன்றி எல்லா இடத்துல போய் அந்த கழுதை தெரியுமா அது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. அதே போலதான் ஒருத்தங்க வியாகுலப்பட்டிருக்கிறாங்க, ஒருத்தங்க வியாதியில இருக்கிறாங்க, இல்லாத ஒருத்தங்க கட்டப்பட்டிருக்கிறதை தேவன் காண்பிக்கிறார் என்றாலே அந்த கட்டை நாம் நம்முடைய ஜெபத்திலே அவிழ்க்க வேண்டும் என்பதற்காக தான் காட்டுகிறாரே அன்றி அதை அவங்களெல்லாம் திருத்த முடியாது. அவங்க இவ்வளவு பெரிய பாவத்தில் இருக்கிறான் தெரியுமா அப்படி சொல்லி காண்பிப்பதற்கல்ல. சீஷர்கள்ட்ட கூப்பிட்டு காட்டுறார். எத்தனையோ அப்படி ஒரு கழுதை அந்த கட்டை காட்டுறதை நீ அவிழ்க்கணும், அதுக்கு தான் காட்டுறார். ஆமென். யாரையும் நம்மை விட நம்ம பேச மாட்டோம், வெளியில பார்க்க மாட்டோம், பட் நம்முடைய நினைவுல சில நேரத்தில் சிலர் பண்றதை நம்ம அற்பமா எண்ணுவோம். நம்ம ஒருத்தங்க செய்யற செயலை நம்ம அற்பமா எண்ணுறோம்னாலே நாம அவங்கள என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளை விட எல்லாருக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும், நம்மை அறியாமலே வரும். எனவேதான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆமென். பைபிள் சொல்லுது எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பவுமே தேவ சமூகத்தில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆண்டு சமூகத்தில் எடுத்தது நமக்கு தெரிஞ்ச ரெகுலரா பண்ற பிரேயர் போய் இருந்ததும் வாயில வந்துடும். எல்லாம் செய்யுங்க, செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவரே, பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுதா? பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுதா? இல்லையா? சம்திங் ராங். இல்லைண்டா, நேற்று ஃபுல்லாக நான் சர்ச்சில் தான் இருந்தேன் ஆண்டவரே, ஃபுல் மீட்டிங் தான். அந்த வீட்டுக்கு வந்தோம், நான் மீட்டிங்கை தான் திரும்ப பார்த்துட்டு இருந்தேன் ஆண்டவரே. ஓகே, அந்த பிரசன்னத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? மலை மேல் இருக்கும்போது மாத்திரமல்ல, மோசே மலையிலிருந்து இறங்கின போதும் அந்த மகிமை முகத்தில் தெரிந்தது. ஆமென். இதுதான் பிரசன்னத்தில் இருக்கிற அனுபவம். அப்போ இந்த எண்ணம் மாறும்போது, ஒருவன் உருவாக்கப்படும் போது அவன் மற்றவர்களை மேன்மையா எண்ணுவான். மற்றவர்களை மதிக்கணும், மேன்மையா எண்ணணும். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பாருங்க, பவுல் சொல்றாரு. சரி, பவுல் சொல்றாரு, ஓகே விட்டுடலாம், ஏன்னா பவுல் எல்லாருக்கும் கடைசியா வந்தவர். பேதுருவை பாருங்க, சீஷர்களில் முதன்மையானவன். அந்த பேதுரு பவுலை எப்படி சொல்றார் பாருங்க. 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 15வது வசனம். 2 பேதுரு 3:15-16. தன் சகோதரனை பகைக்கிறவன். 2 பேதுரு 3வது அதிகாரம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே. அந்த அவர் யூஸ் பண்ற பதத்தை பாருங்க, பவுல எவ்வளவு மேன்மையா எழுதுறார் பாருங்க. தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான்னா, பவுல் எழுதின எல்லா நிருபத்தை யார் வாசித்திருக்கிறா? அதுலயே தெரியல, இவன் எழுதி நான் வாசிக்கணும் அல்லது இவங்க பிரசங்கம் பண்ணி நான் கேட்கணுமா? பவுல் எழுதுற அவர் சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தை, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான்னு சொல்லும் போது எவ்வளவு சீனியர்ல இந்த பேதுரு. நிருபங்கள் தான் பவுல் அதிகம் எழுதினாரே தவிர
அந்த ரெண்டு பேருடைய அனுபவங்களை வச்சு பார்த்தா பேதுருக்கு இருக்கிற அனுபவம் வந்து வேற. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர் யாரு? பேதுரு. இயேசுவோடு கூடவே நடந்தவர். டைரக்டா இறங்கி வந்து இயேசு பேதுருவை அழைத்தார். பவுலை மேலிருந்தே அழைத்தார். அனுபவ ரீதியாக பார்த்தால் இயேசு ஆமே பேதுருவின் அனுபவம் வேற. ஆனா அப்போ எவ்வளவு பெரிய சீனியர், சூப்பர் சீனியர்ல யாரு? பேதுரு. பவுல் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் யாரு? தூண்கள். அப்போஸ்தலர்கள் தூண்களாய் எண்ணப்பட்டவர்கள் யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. அதுல முதன்மையானவர் யாரு? பேதுரு. அந்த பேதுரு ரொம்ப என்ன சூப்பர் ஜூனியர் இல்ல. பவுல் சொல்ற நான் எல்லாரை விட சிறியவன். அந்த பவுல் எழுதின அத்தனை நிருபங்களையும் வாசித்திருக்கிறார்னா பவுல் அவர் எப்படி பார்த்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய அதான் ஒருவரை மேன்மையானணும். ஒருவரை கனம் பண்றதுல என்ன செய்யணுமா? முந்தி கொள்ளணும். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அடுத்து வாசிங்க. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. இது யார் சொல்றா? ஆமென். எப்படி ஒரு சின்ன பையன் பேசுறது ஒரு பெரிய ஆளுக்கு பப்ளிக்ல புரியலைன்னு சொன்னா அதை விட, ஆனா அவ்வளவு உயர்த்தி பேசுறாரு. கொஞ்சம் மாம்சீகமா யோசிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? பேதுருக்கு ரிஜெக்ட், அந்த நிருபத்தை என்ன பண்ணிருக்கலாம்? ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? தலைவருக்கு என்ன செய்யல? புரியல. நினைச்சிருந்தா ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல, அவ்வளவு மேன்மையா அவனுக்கு இருக்கிற ஞானம் பெருசுப்பா. ஒருத்தங்களுக்கு இருக்கிற கிருபையை நம்ம கனப்படுத்தணும். இதுதான் ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி. நம்ம விட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா ஜெபம் பண்றாங்களா, அக்செப்ட் பண்ணுங்க. ஆமென். ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. உலக தகுதிகளை வைத்து ஒரு தேவ பிள்ளைய இன்னொரு தேவ பிள்ளை எடை போடக்கூடாது. அது தப்பு. அவங்க யார் தெரியுமா? PhD முடிச்சிருக்கிறாங்க. முடிக்கட்டு ஹல்லேலூயா. எத்தனை அவங்க சர்ச்சுக்கு வராங்க தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? எத்தனை PhD முடிச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை PhD முடிச்சாலும் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் ஹல்லேலூயா. அவங்கள படிப்பறிவே இல்லை. ஈஸியா சொல்ல, அவங்கள படிப்பறிவே இல்லை. தேவ சபையில வந்து ஆராதிக்கிற ஒருத்தங்களுடைய உலக தகுதியை வைத்து மதிப்பிடுகிறோம் என்றால் நாம் யாரை அவமானப்படுத்துகிறோம் தெரியுமா? அந்த நபரை தெரிந்தெடுத்தவரை. அந்த பர்சனை ஒருத்தர் தூக்கி எடுத்தார்ல சேட்ல இருந்து, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆவி ஆத்ம சரீரம் அத்தனையும் தண்ணீரை கொண்டல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு கழுவினார் அல்லவா? அவர் அவமதிக்கிறோம். எனவேதான் பைபிள் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையா என்னங்க கனம் பண்றதுல முந்தி கொள்ளுங்கள். இந்த பவுல் சொல்றார், அங்க இருக்கிற அத்தனை அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகம் படித்தவன் சொல்றது. அவங்களை எல்லாரை விட, அத்தனை பேரை விட படித்தவன் மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட்டவன். அப்படி இருந்தும் சொல்றான், நான் சிறியவன். அவர்கள் நான் அப்போஸ்தலன் பேர் பெறுவதற்கு, அவங்க கூட நான் நிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். ஆமென். ஒரு காரியம் தான் சொன்னேன். இரண்டாவது காரியம், மாம்சத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்குள்ள வித்தியாசம். மாம்சத்துக்குரியவர்கள் பாருங்க, அதே லூக்கா 9வது அதிகாரத்தில் தேங்க்யூ ஃபாதர் 49:50. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு. ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறதை நாங்க பார்த்து, அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்ற, அவன் எங்க சர்ச்சில் உள்ளவன் இல்லாதபடியினால் அவனை தடுத்தோம்.
அதுக்கு இயேசுடைய பதில் என்ன? வெரி குட்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? தடுக்க வேண்டாம். தடுக்க வேண்டாம், நமக்கு நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இங்க என்னவன்? அதாவது என்னை சார்ந்தவர்கள், நான் என் சபை, என்னை சார்ந்தவர்கள் மாத்திரமே பயன்பட வேண்டும். வேற யாரும் பயன்படக்கூடாது. அப்படி யாராவது பயன்பட்ட அவங்கள நாங்க என்ன செய்வோம்? தடுப்போம். இது மாம்சத்துக்குரியவன். சபைன்னு சொல்லும்போது அது அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சர்ச் ஸ்பிரிட்டு, டினாமினேஷன் ஸ்பிரிட்டு நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது. மற்றவங்க வேற யாராவது வேற சர்ச்சில் உள்ளவங்களோ வேற டினாமினேஷன் உள்ளவங்களோ நல்ல ஆண்டவருக்காக ஜொலிக்கும் போது உடனே அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து அவங்கள தெரியாதா, இவங்கள தெரியாதா, அதெல்லாம் பொய் இல்லை. இங்கே யோவான் உட்பட சீஷர்கள் நாங்க அவனை தடுத்தோம். ஏன்? அவன் எங்க டீம்ல உள்ளவன் கிடையாது, எங்க குரூப்ல உள்ளவன் கிடையாது. இங்க பவுலை சேர்ந்தவர்கள், அப்போலோவை சேர்ந்தவர்கள், கேபாவை சேர்ந்தவர்கள் சர்ச்சுக்குள்ள குரூப் பிரிச்சாச்சு. புதுசா ஒருத்தன் வாரான், இவன் குரூப்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய ரத்தம். சபையில அப்பான்னு அழும்போது அவன் மேல ஆவியானவர் இறங்குறார். கிருபை வரங்கள்ல ஜொலிக்கும் போது இவன் எந்த குரூப் பாரு, இவன் நம்ம குரூப்ல சேர மாட்டேங்கிறான், நம்ம குரூப்ல இவனை தூக்கி போடு, சேர மாட்டேங்கிறான். அப்போ அவனை வளர விடக்கூடாது, அவனை உட்கார வை. தேவனுடைய செயல்கள், தேவன் கிரியை செய்வதை யாருக்கும் தடுக்கவே முடியாது. அதான் நான் அடிக்கடி அபிஷேகம் பெற்றதை சொல்லுவேன். 2008 வருஷம் ஏற்கனவே அபிஷேகம் கிடைச்சி, ஆனால் அந்நிய பாஷை அடையாளம் ஒன்றும் கிடைக்கல. அப்போ 2008 வருஷம் அபிஷேக ஆராதனை ஆகஸ்ட் 15 அந்த மாதம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருந்து அதுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறேன். ஆகஸ்ட் 15 காலையிலேருந்து 6 மணிலேருந்து இங்கே ஜெபம் நடக்கு. நானும் சீக்கிரமாக உட்காந்துருந்து ப்ரேயர் பண்ணி அபிஷேக ஆராதனை அது 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது, ஆண்டவரே நான் இதுக்காக தான்ப்பா காத்திருக்கிறேன், என்னை நிரப்பியே ஆகணும் ஆண்டவரே, அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்னை ஒரு விசை கூட நிரப்புங்க, நான் ஏற்கனவே நீர் தொட்ட போது நான் அலட்சியம் பண்ணிவிட்டேன், என்னை மன்னியும் அப்படி சொல்லி அப்படியே ஆயத்தமாக காத்திருக்கும் போது என் பக்கத்தில் ஒரு தம்பி அப்போ தான் வந்தான். எங்கே போயிட்டு வந்தான்னு தெரியல. 14 நாள் மீட்டிங்கில் அவனை காணல. அன்னைக்கு காலையில் நான் 14 நாள் மீட்டிங் இருக்கிறேன், அன்னைக்கு காலையிலேருந்து இருக்கிறேன். அவன் அப்போ தான் உட்காந்தான். மீட்டிங் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷம் ஆகலை, ஆவியானவர் அவன் மேலே பலமாக எழுந்தருளினான். பொதுவாக நம்ம ஃபெயிலான கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் பாஸ் ஆகிட்டானா அதே போல் வருத்தம் நமக்கு. அப்போதான் புரிந்து கொண்டேன், என்ன தெரியுமா, இது என் தியாகத்தினாலே நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் மனசு வைக்கணும், அவர் தரும்போது வாங்கிக்கணும். அந்த டைம் அலட்சியம் மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலான்னா பார்த்துட்டு தான் இருக்க முடியும். இன்னொரு ஆள் வாங்கிட்டு இதே போல் அந்த தம்பிக்கு கொடுத்தது போலயே 2002 வருஷத்தில் சும்மா உக்காந்தப்போ எனக்கு தந்தார். அப்போ நான் அபிஷேகத்தில் நிரம்பிட்டு நானே என்ன கண்ட்ரோல் பண்ணி எழும்பி ஓடுறேன். ஏன் ஓடுறேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்தால் அடுத்து அந்நிய பாஷை அடையாளம் கிடைக்கும், அதுக்கப்புறம் என் இஷ்டப்படி என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எழும்பி ஓடினேன். அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் கிடைக்கிறதில்ல, ஈஸியாக கிடைக்கிறதில்லன்னு. ஆனால் 2008 அதுக்காக துடித்தேன், கதறினேன். அப்போ தான் புரிந்து கொண்டேன். கடைசியில் அந்த மீட்டிங் 1 மணிக்கு முடியுதுன்னா ஒரு 12:50 போல என் நாவை கர்த்தருடைய கரம் தொட்டது. கதற வைத்தார், ட்ரை ஆக்கிட்டார். ஒருவன் வறண்ட நிலத்திலிருந்து எப்படி கதறுவான் அப்படி கதற வைத்து தேவன் என்னை நிரப்பினார். ஆமென். தேவனுக்காக ஒருவன் ஜொலிப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. சில இடத்துல பார்த்துருக்கீங்களா, கிருபையினால நம்ம சர்ச்சில் அது கிடையாது. கிருபையினால சில இடத்துல போகும்போதெல்லாம் பாஸ்டர் சொல்லி கண்ணீர் வெடிப்பாங்க. ஏன்னா அந்த சில இடத்துல ஒரு ஃபேமிலி அவங்கள சார்ந்தவங்க அப்படி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு கூட்டம் அவங்கள சார்ந்தவங்க அப்படி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேற யாராவது புதுசாக அப்படி கொஞ்சம் எழும்புனா அவங்கள எப்படியாவது தட்டி அவங்கள எப்படியாவது வெளியே தள்ளணும். ஒரு ஆள் கொஞ்சம் சபைக்கு அடுத்த காரியங்களில் கொஞ்சம் நெருங்கினா, ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில் கொஞ்சம் நெருங்கினாலோ அவங்கள எதையாவது சொல்லி அவங்கள என்ன செய்யணும், வெளியே தள்ளிடணும்.
இது எந்த செயல் தெரியுமா? இதுதான் அன்னைக்கு செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னா தடுத்துறாத. என் நாமத்தை சொல்லி இதை செய்கிறவன் ஒரு நாள் என் நாமத்தை சொல்லி தீங்கு செய்ய மாட்டான். சர்ச்சுக்குள்ள மனுஷனுடைய ஆளுகை வரவே கூடாது. அப்படி வந்தால் அங்கே தேவனுக்கு இடம் இல்லை. ஒருத்தங்க இவங்க என்னடா நேற்று வந்துட்டு திடீர்னு ஓவரா ரியாக்ட் பண்றான், ஓவரா போறான், திடீர்னு ஜோம் பண்றான், திடீர்னு ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தெல்லாம் செய்யறான், இவன் அப்படி விடக்கூடாது. உடனே அவனுக்கு அகேன்ஸ்டா ஆலோசனை, அவனை எப்படியாவது வெளியே தள்ளணும். வந்து இயேசுகிட்டே சொல்றாங்க, ஆண்டவரே அவனை நாங்கள் தடுத்தோம். தடுத்துறாத, அவனை தடுக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் என்ன செய்வான் தெரியுமா? பவுல் தேவனுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட பவுல் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவ ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு, இதே டீம் தான், இதே பேதுருவும் யோவானும் இதே டீம் தான், கேள்விப்பட்ட போது அவனை தடுக்கவில்லை. மாறாக என்ன செய்தார்கள்? கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது அதிகாரத்தின் 1வது அதிகாரம் 23-24 வசனங்கள். நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறார் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு எப்படி பட்டவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டார்கள். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒருத்தன் தேவனுக்காக, தன் கூட்டத்தில் அல்லாத ஒருவன் தேவனுக்காக ஜொலிப்பதை பார்த்ததும் அவனை குறித்து தேவன் என்ன செய்தாங்க? மகிமைப்பட்டார். பவுல் அதுதான் சொல்றார், எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுறாரு, எனக்கு அது போதும், எனக்கு அது சந்தோஷம். எவ்விடத்தில் அப்படிதாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா? ஒரு நபர் ஊழியம்னு வராங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவருக்காக ஏதோ செய்யணும்னு இருக்கிறாங்க, அதனால தேவ நாமம் மகிமைப்படுதா, தேவ ராஜ்யம் கட்டப்படுதா? இந்த ரெண்டையும் பார்க்கணும். நீங்க பார்த்துட்டு இது நடக்குதா, சந்தோஷமா ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். உடனே அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் தோண்டி எடுத்து அவங்களுடைய பேக்ரவுண்டை அலசி ஆராய்ந்து, இவங்களை பற்றி நமக்கு தெரியாது, அவங்கள பற்றி நமக்கு தெரியாது, இது தெரியாமல ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எதனால இவ்வளோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் அலச காரணம் என்ன? ஆண்டவர் நாமத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினது தானே காரணம். அவங்கள பற்றி தெரியாது, அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியாது. இது ஆமாம், எதனால இப்படி பேசுகிறோம்? நேற்று வரை சும்மா கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தான். தன் கால் போன போக்கில், தன் மனம் போன போக்கில், தனக்கு சரி என்று நினைத்தது செய்து கொண்டிருந்தான். அப்போ யாரும் பேசலை. ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே எப்படி இருந்தவன், ஆண்டவர் தூரமா இருந்தவன், சத்துருவா இருந்தவனை இப்பொழுது உம்முடைய ராஜ்ய சேவைக்காய் நீர் அழைத்து பயன்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, 2வது அதிகாரத்தின் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் பாருங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அதாவது புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு என்னை தடுத்தார்கள் என்றல்ல. அடுத்து என்ன செய்யறாங்க? 9வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் என்ன செய்தாங்களா? கை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. வந்து கை கொடுத்து சூப்பர் பண்ணுங்க, நல்ல ஊழியம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி. ஆமென். சில பாஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய தன்மை வெளிப்படுவதை பார்க்கும்போது உண்மையாகவே, இதே நாகர்கோவில் பட்டணத்தில், நான் பெயர் சொல்ல மாட்டேன், சில மாதங்களுக்கு முன்பதாக இதே நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு சர்ச் பாஸ்டர், அவன் என்னை என் தம்பியை கூப்பிட்டுட்டான், கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு.
கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. நாங்களும் போனோம். அன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு விருந்து வைத்தாங்க. என்ன பாஸ்டர், இல்லை நல்ல ஒரு விருந்து வச்சுட்டு நல்ல ஊழியம் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணு. இதே வேற டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் இல்லை, வேற டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. இதே பட்டணத்தில் கையற்ற தூரத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு நல்ல மனதார பிளஸ் பண்ணி, அதே போல் இதே பட்டணத்தில் சில பரிசுத்தவான்கள் ஃபோன் மூலமாக பேசும்போது அவங்க மனசில் அந்த நிறைவு, ஊழியம் செய்கிறத பார்த்து அந்த நிறைவில் பிளஸ் பண்ணுறதை கேட்கும்போது உண்மையாகவே கண்ணெல்லாம் கண்ணீர் தான் வரும். இதுதான் அந்த குவாலிட்டி. ஹல்லேலூயா. ஒருத்தங்க செய்கிறத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்கள என்ன செய்யக்கூடாது, உடனே அவங்களுடைய எல்லாவற்றையும் எங்கேயாவது சொல்லி, இல்லை அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்ததும் பேதுரு, யோவான், யாக்கோபு அதுக்கு பிறகு வேற எதுவுமே யோசிக்கல. அவனுடைய ஃப்ளாஷ்பேக் அவங்க நோண்டவே இல்லை. பேதுரு, யோவான், யாக்கோபுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன? இயேசுவோடு கூட நடந்தவர்கள். பவுலுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன? இயேசுவுக்கு விரோதமாய் நடந்தவங்க. அதை பார்த்தாங்களா? இல்லை. அவனுக்கு ஒரு கிருபை தேவன் கொடுத்துட்டார், போ கை கொடு, அவ்வளோதான், நான் ஆவிக்குரியவன். ஆமென். தேவன் கொடுத்த கிருபையை பார்க்கிறவன் ஆவிக்குரியவன். தேவன் கொடுத்த கிருபையை பார்க்காமல் அவனுடைய பழைய கிரியை பார்த்து அவனை மதிப்பிடுகிறவன் மாம்சத்துக்குரியவன். இன்னைக்கு கொஞ்சம் கட்டியா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு தேவன் கொடுத்த கிருபையை பார்த்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும், அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் பேதுரு, யோவான், யாக்கோபு செய்தது. அவனுக்கு இந்த கிருபை இருக்குப்பா, அவனுக்கு இந்த ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எதிராய் ஓடினவனை ஏரோதை தேவன் அடித்தார், எதிரான ஏரோதை அடித்தார், பவுலை தேவன் ரட்சித்தார். ஆமாம். நம்ம பல நேரத்தில் ஜெபம் பண்ணுறது என்ன, ஆண்டவரே ஆனாலும் ஒரு அடியாவது கொடுக்கலாம்ல ஆண்டவரே, இல்லை ஒரு அடியாவது. அவன் என்ன அடி அடிக்கிறான், ஒரு அடி கொடுத்து அடித்து திருத்தும். சிலருடைய விருப்பம் என்ன தெரியுமா, திருந்துறதில்லை, திருந்தணும், ஆனா எப்படிதான் திருந்தணும், அதன் அர்த்தம் என்ன, இவன் திருந்த கூடாது, எப்படியாவது போ எங்க போனாலும் சுத்தி கடைசியில், அதன் அர்த்தம் என்ன, ஒன்றும் இல்லாமல் ஆகி. அப்போ விருப்பம் என்ன, நம்முடைய விருப்பம் என்ன, ஆண்டவரே நல்லா இருக்கணும், ஆண்டவரே நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாங்க, நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாங்க. இதெல்லாம் தேவன் வைக்கிற விசுவாச பரீட்சை. ஒருத்தங்க திடீர்னு நமக்கு அகேன்ஸ்டா திரும்புறாங்க, அடுத்த வசனம் அதுதான். ஆமென். அதே லூக்கா 9 நான் அந்த 4 காரை எழுதிட்டு வந்து 3வது சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதே 3வது அது 9வது அதிகாரத்தில் இப்பொழுது 12 வாசிங்க. சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் லூக்கா 9:52 தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். 53 அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வார்த்தை வாசிங்க. 54 அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி, அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அதற்கு அவர் திரும்பி பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை. இந்த மூணையும் நீங்க இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு மேல நான் 3 வரிசையா சொன்னேனே, இந்த 3ஐயும் பார்த்துட்டு கடைசியில் ஆண்டவர் அதட்டுறார். முதல்ல ஆண்டவர் சொல்லி சொல்லி திருத்துறாரு. இவங்க திருந்தாம திருப்பியும் மாம்சிக்கும், ஆண்டவரை உங்களை அழிச்சிருமா, ஏன் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றேன், நான் அழிக்கிறதுக்காப்பா வந்தேன். ஹல்லேலூயா. அப்படி எதிர்க்கிறவனை அழித்திருப்பார்னால் எப்படி ஒரு பவுல் எழும்பி இருப்பான், எப்படி ஒரு சாது சுந்தர் சிங் மாறி இருப்பார். நீ என்ன ஆவி உள்ளவன். தேவன் அந்த கிராமத்தாரை அதட்டவில்லை. ஒரு கிராமம் அகேன்ஸ்டா நிக்குது, ஆண்டவர் அவங்களை அதட்டி இருக்கணும், அதை செய்யல. ஆனால் தம்மோடு இருந்த யோவானை யாக்கோபையும் அதட்டுறார். உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு,
அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஏற்றுக்கொள்றானோ ஒருவன் தனக்கு தன்னுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால அவன் அழியணும், அவன் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. அது யோவானா இருந்தாலும் சரிதான், யாக்கோபா இருந்தாலும் சரிதான், ஜான்சாமா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். இவன் ஃபுல்லா நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிறான், இவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணல, நம்ம செய்யறத விரும்பல, அதனால இவங்க இருக்கக்கூடாது, ஆண்டவரே அப்படியெல்லாம் அந்த எண்ணமே நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு நானும் பார்க்குறேன். முதல்ல உங்களுக்குள்ள யார் பெரியவன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அடுத்து உங்களை வச்சுட்டு அப்படி சொல்லாதேன்னு சொன்னதும் இன்னொருத்தன் பயன்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள போன ஆண்டவரை உங்களை அழிக்க உமக்கு சித்தமா? இதை படிக்கும்போது தான் ஒரு காரியம் தெரியும், ஏன் ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கலைன்னா இதுதான் காரணம். எலியா ரெட்டிப்பான வரத்தை வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டு எலிசா கூடவே நடந்து கேட்டு வாங்கி வந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கதைய ஆமாவா இல்லையா? அந்த பிள்ளைகள் சும்மா ஒழுங்கா சண்டே கிளாஸ் இருக்க வேண்டிய பிள்ளைங்க சண்டே கிளாஸ் வராமல் வெளியே இருந்து விளையாடிட்டு, இவருக்கும் நிறைய முடி இருந்தனால ஏதோ பார்த்து கொஞ்சம் கமெண்ட் அடிச்சு உடனே அவருக்கு வரோம். ஏன்னா அப்புறம் தான் யோர் தானே அடிச்சு பிளந்து வந்தாச்சு. இப்போ கரடி வந்து அவன் ஏன்னா இவங்கெல்லாம் போய் பிசாசுகள்லாம் துரத்திட்டு வராங்க, அப்படி கொஞ்சம் வரம் இருக்கிறது. ஆண்டவர் அக்கினி இறக்கி அழிக்கவா? அப்பதான் உனக்குள்ள என்ன ஆவி பாருக்கு. சில சொல்லுவாங்க பாருங்க, நான் ஜெபிச்சேன்னா எப்படி மிரட்டுவாங்க தெரியுமா? இசை நான் மட்டும் முழங்கால் போட்டேன்னா உடனே அவங்க அப்பா இவர் சொன்ன அன்னையிலேருந்து இவருக்கு முழங்கால் போட முடியாது. நமக்கு தேவன் தருகிற கிருபைகளை ஆமென் மற்றவர்களை அழிக்கிற ஆயுதங்களாய் ஒரு நாளும் மாற்றக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் தருகிற கிருபைகளை மற்றவர்களை அழிக்கிற ஆயுதங்களாய் ஒரு நாளும் மாற்றக்கூடாது. ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான் தெரியுமா? அத்தனை பேரும் சூழ பல்லை கடித்து கையில கல்லை எடுத்த போது ஆவியில நிறைந்த ஸ்தேவான் சொல்லுகிறா, இவர்கள் மேல இந்த பாவம் சுமந்திரக்கூடாது ஆண்டவரே, இவங்க மேல இந்த பாவம் சுமந்திரக்கூடாது. இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை, பிதாவை இவங்க செய்யறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க, இவர்களுக்கு மன்னியும். இன்னைக்கு எதற்காக நம்ம நிலைய இந்த வசனத்துக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். நான் இதை தியானிக்கும் போது என்னில் உள்ள குறைகள் எல்லாம் ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டே இருந்தா நான் உணர்ந்து கொண்டு பேசும்போதே நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் அது பேசுறதுனால நான் இந்த சைடில் இருக்கிறேன் இல்லை. எதுக்காக இந்த வார்த்தை ஆவியானவர் தருகிறார்? நாம் நம்முடைய இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நிலையை வச்சு பார்க்கணும். அப்போ நம்ம எவ்வளவு மாம்சத்துக்குரியவனுக்கு தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. இப்போ தேவனை பிரியப்படுத்துகிறவனுக்கு நித்தியத்தை அழகா போய் அந்த நன்மைகள் எல்லாம் அனுபவிக்க முடியும். தேவன் பிரியமா இருக்கணும்னா நம்ம மாம்சத்துக்குரியவனா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார்? வார்த்தை தருகிறார். சில வார்த்தை சற்று கட்டியாகவும் கடினமாக இருந்தாலும் நம்மை திருத்துவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை மாற்றி தம்முடையவர்களாய் நம்மை நிறுத்துவதற்காகவே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு இவ்வளவு நேரம் இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பல நேரத்தில் மாம்சத்துக்குரியவர்களாய் செயல்பட்டு ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நினைவின் தோற்றங்களை நீர் அறிவீர். நாங்கள் இன்னும் எந்தெந்த பகுதியில் உருவாக்கப்பட வேண்டுமோ அப்பா எங்களை உருவாக்கணும். நீங்க தான் உருவாக்கணும். எங்கள் குறைகளை மன்னியும். மற்றவர்களை மேன்மையா எண்ணவும் ஆண்டவரே, மற்றவர்களை மேன்மையா எண்ணவும், மற்றவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் இருந்து மன்றாடவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்.
ஆண்டவரே, மற்றவர்களுடைய பழைய கிரியைகளை வைத்து நாங்கள் அவர்களை மதிப்பிடாமல் நீர் கொடுத்த கிருபைகளை வைத்து அவர்களை மேன்மையா என்ன எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மாற அநேக காரியங்கள் இருக்கிறதப்பா. எங்களை மாற்றும், எங்களை உருவாக்கும். வல்லகரத்தில் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.